வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் விலக்கு அளிக்க வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை பறிக்கும் நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். மருத்துவ மாணவர் சேர்க்கையை மாநில அரசே மேற்கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. நீட் தேர்வு முறையை கைவிடும் வகையில் தேவைப்படும் திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. நீட் தேர்வு நிச்சயமாக வேண்டும் என கருத்து. நாடாளுமன்றத்தில் நீட் குறித்த தீர்மானத்தை கொண்டு வராமல் மீண்டும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதால் என்ன பயன் என இபிஎஸ் கேள்வி. நீட் தீர்மானம் திமுக அரசின் மற்றும் ஒரு அரசியல் நாடகம் எனவும் விமர்சனம். நீட் தேர்வுக்கு எதிராக ஜூலை 3ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். திமுக மாணவர் அணி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. எம்பிக்கள் கூச்சலில் ஈடுபட்டதால் மக்களவை ஜூலை 1ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. நீட் முறைகேடு தொடர்பாக பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. முழக்கம் எழுப்பிய காங்கிரஸ் பெண் எம்பி மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் அனுமதி. நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்காதது துரதிருஷ்டவசமானது. விரைவில் விவாதம் நடத்தி மாணவர்களுக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் என ராகுல் காந்தி கருத்து. நீட் தேர்வை வெளிப்படையாக நடத்துவதை உறுதி செய்வது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் புகார் அளிக்கலாம். மத்திய அரசு அமைத்த குழுவிடம் ஜூலை 7ஆம் தேதி வரை புகார் அளிக்கலாம் எனவும் அறிவிப்பு. பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா. மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையுடன் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் விஜய். தமிழகத்தில் உலக தரத்தில் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் என எல்லாமே இருக்கிறது. நம்மிடம் இன்னும் இல்லாதது, அதிகம் தேவைப்படுவது நல்ல தலைவர்கள்தான் என மாணவர்கள் மத்தியில் நடிகர் விஜய் பரபரப்பு பேச்சு. இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல. இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க, அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் அண்மை காலமாக போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவது அச்சமளிப்பதாக நடிகர் விஜய் உருக்கம். சே நோ டு ட்ரக்ஸ் என விஜய் சொல்ல மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்பு. நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், say no to drugs. Thank you.
ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யும் பொய்யான பிரச்சாரங்களை நம்பாமல் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் விசால பார்வை வேண்டும். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் வேண்டுகோள். இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்யன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். சென்னையை சேர்ந்த பிரதீக்ஷா என்ற மாணவிக்கு முதல் ஆளாக சால்வை அணிவித்து வைர கம்மல் பரிசளித்தார் நடிகர் விஜய். +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மேலும் 2 மாணவிகளுக்கு வைர கம்மல் பரிசு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த 3 மாணவிகளுக்கு வைர மோதிரம். பெற்றோருடன் வந்த மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி நடிகர் விஜய் பாராட்டு. பத்தாம் வகுப்பில் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு விருது மற்றும் 5000 ஊக்கத்தொகை வழங்கினார் விஜய். 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு. விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த நடிகர் விஜய் நாங்குநேரி மாணவன் சின்னத்துரை அருகில் அமர்ந்தார். சாதனை படைத்து சரித்திரம் படைக்கவிருக்கும் எங்களது மாணவி கண்மணிகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாணவிகளுடனும் அமர்ந்து புகைப்படம். நடிகர் விஜயின் தாவேகா சார்பில் 800க்கும் அதிகமான மாணவ மாணவிகளுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை. நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த அனைவருக்கும் 15 வகையான அறுசுவை விருந்து வைத்து உபசரிப்பு. நடிகர் விஜயின் கையால் விருது வாங்கியது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிகழ்ச்சி பேட்டி. கரப்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அரசியலை கொடுக்கலாம்னு சொல்லி இளைஞரை மோட்டிவேட் பண்ணி அது முறை அவர் ஒரு தம் எடுத்த காரியத்தை சக்சஸ் பண்றதுக்காண்டி பண்ணியிருக்காரு. வெல்கம் சார், அவர் எடுத்த முயற்சிக்கு வெல்கம் பண்றோம். இப்போ 11th 12thலையும் நம்ம இது மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணா நம்ம மறுபடியும் உங்களை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு என்கரேஜிங் எனக்கு தோணுது. அப்படின்றப்போ நான் இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு படிப்பேன். எதுக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து. ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடு இன்றும் விஜய் உதவி செய்து வருவதாக கருத்து. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரம். ஆளுநர் RN ரவியை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மனு. ஆளும் கட்சியினரின் ஆதரவோடு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனை நடப்பதாக பிரேமலதா குற்றச்சாட்டு. சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுப்பது தவறான முன் உதாரணம் எனவும் கருத்து. என்ன சொல்லணும், இப்ப ஆளும் திமுக தான் உடந்தை. இப்ப இருக்கின்ற MLAs, அங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறை உடந்தையோட தான் கள்ளச்சாராயம் இங்க காய்ச்சப்படுகிறது. அவர்கள் மூலம் தான் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அதன் மூலம் தான் மக்கள் அதை வாங்கி குடிக்கிறாங்க என்பதை மக்களே சொல்றாங்களே. அப்புறம் இதை
தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் விரைவில் அமெரிக்கா செல்கிறார். சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தகவல். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படாததால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை நகராட்சிகளை மாநகராட்சிகளாக்க சட்டமுன் வடிவு தாக்கல். அமைச்சர் KN நேரு சட்டமுன் வடிவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் 4700 கோடி அளவிற்கு கனிம வளக்கொள்ளை நடைபெற்றுள்ளதாக வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறையின் நோட்டீஸ் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர சபாநாயகர் அனுமதி மறுப்பதாகவும் புகார். தமிழகத்தில் உள்ள 3 அரசு மருத்துவமனைகளில் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு. மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். ஊட்டி, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ-பாஸ் வழங்கும் நடைமுறை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு அமர்வு உத்தரவு. திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை கைது செய்தது அமலாக்கத்துறை. காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டம். சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்ட வழக்கில் தொடர்புடைய தீவிரவாதி சென்னை கோயம்பேட்டில் கைது. மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த அனோவர் என்ற தீவிரவாதியை கைது செய்தது சென்னை போலீஸ். வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கொலை வழக்கில் திமுக முன்னாள் MLA ரெங்கநாதன் உள்ளிட்ட 12 பேர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு. CBI முன்னாள் MLA ரெங்கநாதன் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம். தலையில் மண் சட்டியை கவிழ்த்து ஆட்சியரை முற்றுகையிட்டு விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. காட்டுநாயக்கன் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். இலை தழைகள் உடன் வந்து மாணவிகள் மற்றும் குடும்பத்துடன் மதுரையில் தர்ணா போராட்டம். திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திடீர் போராட்டம். முழுநேர வகுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவிகள் முழக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஜாமீனில் விடுதலை. நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. கேரளா பேருந்துகளை தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்தால் கேரளா வரும் தமிழ்நாட்டு பேருந்துகளை சிறைப்பிடிப்போம் என கேரளா அமைச்சர் எச்சரிக்கை. சபரிமலை சீசன் வரப்போகிறது என்பதை தமிழக அரசு மறந்துவிட வேண்டாம் என்றும் சர்ச்சை பேச்சு. கேரளாவில் எர்ணாகுளம் டாடா நகர்வு விரைவு ரயிலின் பெட்டிகள் கழன்றதால் பரபரப்பு. உரிய நேரத்தில் கண்டறியப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
கனமழை காரணமாக தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் மக்கள் பரிதவிப்பு. டெல்லியில் பெய்த தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம். தெர்மாக்கோல் படகில் சென்று விளையாடி மக்கள் மகிழ்ச்சி. டெல்லிக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ரயில் பயணத்தின் போது தனுஷ் பாடல் பாடி வைபான இளைஞர்கள். சக பயணிகளுக்கு தொல்லை அளிப்பதாக நெட்டிசன்கள் கருத்து. ஜியோவை தொடர்ந்து ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தியது ஏர்டெல் நிறுவனம். ஜூலை 3ஆம் தேதி அமலுக்கு வரும் என அறிவிப்பு.